பூதப்பாண்டியன் முழு பெயர் ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியன். சங்க கால கி. மு. 3ஆம் நூற்றாண்டு கி. பி. 3ஆம் நூற்றாண்டு பாண்டிய மன்னர்களில் ஒருவர். இவர் வீரம், கொடை, அடக்கம் ஆகியவற்றால் புகழ்பெற்றவர். சங்க இலக்கியங்களில் அரசராகவும் புலவராகவும் கவிஞராகவும் இடம்பெற்றுள்ளார். ஏன் ஒல்லையூர் தந்த என்ற பெயர்? பாண்டிய நாட்டின் வட எல்லையில் இருந்த ஒல்லையூர் இன்றைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒலியமங்கலம் என்று கருதப்படும் ஊர் நீண்ட காலமாக பகைவர்களிடம், சோழர் அல்லது வேறு குறுநில மன்னர்களிடம் இருந்தது. பூதப்பாண்டியன் அதை போரிட்டு வென்று பாண்டியர்களுக்கு திரும்பத் தந்தார். இந்த பெருமைக்காக ஒல்லையூர் தந்த என்ற அடைமொழி பெற்றார். இன்றும் நாஞ்சில் நாட்டு பகுதியில் பூதப்பாண்டி என்ற ஊர் அவரது பெயரால் உள்ளது. சிறப்புகள்: வீரம் மிக்க போர்வீரன், வள்ளல், கொடை, திறன் மிக்கவர், அடக்கம் உடையவர், வெற்றிக்குப் பிறகும் செருக்கு கொள்ளவில்லை, குறுநில மன்னர்களுடன் நட்பு கொண்டவர், பிற வீரர்களை பாராட்டும் பெருங்குணம் கொண்டவர். இலக்கியத்தில் இடம்: இவர் தாமே பாடிய 2 பாடல்கள் சங்க இலக்கியத்தில் உள்ளன. அகநானூறு 25 பாலை திணை, புறநானூறு 71 காஞ்சி திணை, வஞ்சின காஞ்சி துறை. இவர் மீது அரிசில் கிழார், பெருங்குன்றூர் கிழார் போன்ற புலவர்கள் பாடியுள்ளனர். இவரது இறப்பை எண்ணி குடவாயில் கீரத்தனார் புறநானூறு 242 இல் வருந்தி பாடியுள்ளார். மனைவி பூதபாண்டியன் தேவி பெருங்கோப்பெண்டு. இவரும் ஒரு புலவர். புறநானூறு 246 இவரது ஒரே பாடல் தீப்பாய்வாள் சொல்லியது. கணவர் இறந்தபோது உடன்கட்டை ஏறுதல், சிதையில் பாய்ந்து உயிர் துறத்தல் செய்தார். பாடல்: வள் இதழ் அவிழ்த்த தாமரை நள் இரும் பொய்கையும் தீயும் ஓரற்றே. பொய்கையும் தீயும் ஒரே தன்மைத்து, கணவனுடன் இல்லாமல் வாழ முடியாது என்ற உணர்ச்சி. எளிய சுருக்கம்: பூதப்பாண்டியன் சமன் சங்க கால பாண்டிய மன்னன் கூட்டல் வீரம் கூட்டல் கொடை கூட்டல் புலமை. ஒல்லையூரை வென்று தந்ததால் புகழ் பெற்றார். மனைவி உடன்கட்டை ஏறியது சங்க காலத்தில் குறிப்பிடத்தக்க சம்பவம். பூதப்பாண்டியன் ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியன் பாடிய 2 பாடல்கள் சங்க இலக்கியத்தில் உள்ளன. அகநானூறு 25 பாலை திணை, புறநானூறு 71 காஞ்சி திணை, வஞ்சின காஞ்சி துறை. இவரது மனைவி பெருங்கோப்பெண்டு பூதப்பாண்டியன் தேவி பாடிய புறநானூறு 246 பாடலையும் உடன்கட்டை ஏறும்போது சொன்னது சேர்த்து முழு உரை கூட்டல் எளிய பொருள் விளக்கத்தை தருகிறேன். 1. அகநானூறு 25 பாலை திணை. முழு உரை: நெடுங்கரை காண்யாற்று கடும் புனல் சாய். அவிர் அறல் கொண்ட விரவு மணல் அகன் துறை. தன் கயம் நண்ணிய பொழில் தொறும் காஞ்சிப். பைந்தாது அணிந்த போது மலி ஏக்கர். வதுவை நாற்றம் புதுவது கண்ல மா நனை. கொழுதிய மணி நிற இருங்கியில் கூவும். பெருங்காடு இடைக்கொண்ட பெருந்தோள் மகளிர். தம் பெருந்தோள் மகளிர் தம் பெருந்தோள் மகளிர். முழு பாடல் சில இடங்களில் சுருக்கமாக கிடைக்கிறது. பாலை நில காட்சி மேலும் விரிவாக வருகிறது. எளிய பொருள் விளக்கம்: பாலை நிலத்தில் கடுமையான வெயில், வறண்ட ஆறு, பெரிய மணல் துறை, குளிர்ந்த குளம் அருகில் உள்ள பொழில்கள், காஞ்சி மரங்கள் பூத்திருக்கும் மலைகள், புதிய மனம் வீசும் பூக்கள், பெரிய குயில் கூவும் காடு, இப்படிப்பட்ட கடுமையான பாலை பாதையில் சென்று பொருள் தேடிச் சென்ற தலைவன் அல்லது தோழன் விரைவில் திரும்பி விடுவான் என்று தோழி தலைவியை தேற்றுவது போன்ற பாடல். பாலை திணையின் இயல்பான பிரிவு துயரத்தை வெளிப்படுத்தும் பாடல். 2. புறநானூறு 71 வஞ்சின காஞ்சி துறை. முழு உரை மிக துல்லியமான பதிப்பு. மடங்கலின் சினை மடங்கா உள்ளத்து. அடங்கா தானை வேந்தர் உடங்கு இயைந்து. என்னொடு பொருந்தும் என்ப அவரை. புறமுதுகிட்டு ஓடச் செய்யாவிடின். இதனினும் வழுவி வன்புலம் காக்கும். பிறவி அடைவேன் ஆகுக என. மையல் அரசன் மாவன் ஆந்தை. அந்துவன் சாத்தன் ஆதன் அழிசி. இயக்கன் என்னும் ஐவரோடு. மன்பதை தென்புலம் காத்து வருகிறேன். எளிய பொருள் விளக்கம்: பூதப்பாண்டியன் தனக்கு தானே வஞ்சினம், உறுதிமொழி, சத்தியம் கூறுகிறார். சினம் கொண்டு மடியாத உள்ளம் உடைய, அடங்காத பெரும் படை கொண்ட சேர சோழவேந்தர்கள் என்னோடு போரிட வருகிறார்கள். அவர்களை புறமுதுகு காட்டி ஓடச் செய்யாவிட்டால் இந்த பிறவியிலிருந்து வழுவி தவறி சுடுகாட்டை காக்கும் பிறவியை அடைவேன் என்று உறுதி எடுக்கிறார். பின்னர் தன் ஐம்பெருங்குழு நண்பர்களான மாவன், ஆந்தை, அந்துவன் சாத்தன், ஆதன் அழிசி, இயக்கன் ஆகியோருடன் சேர்ந்து தென்புலத்தை, பாண்டிய நாட்டை காத்து வருவதாக கூறுகிறார். இது வீர உணர்ச்சி மிகுந்த வஞ்சின பாடல். மனைவியை பிரிந்து போருக்கு செல்லும் துயரத்தையும் வீரத்தையும் கலந்து காட்டுகிறது.
3. பெருங்கோப்பெண்டு பாடியது புறநானூறு 246 தீப்பாய்வாள் சொல்லியது. முழு உரை. பல் சான்றீரே பல் சான்றீரே செல்க எனச் சொல்லாது ஒழிக என விளக்கும். பொல்லாச் சூழ்ச்சி பல் சான்றீரே அணில் வரி கொடுங்காய் வாழ் போழ்ந்திட்ட காழ்போல் நல் விளர் நறு நெய்தீண்டாது அடை இடை கிடந்த கை பிழி பிண்டம் வெள்ளில் சாந்தொடு புலி பெய்து அட்ட வேலை வெந்தை வல்ச்சி ஆக பரல் பேய் பள்ளி பாய் இன்று வதியும் உயவல் பெண்டிரேம் அல்லேம் மாதோ பெருங்காட்டு பண்ணிய கருங்கோட்டு ஈமம் நுமக்கு அரிதாகுக தில்ல எமக்கு எம் பெருந்தோள் கணவன் மாய்ந்தென அரும்பு அறவள் இதழ் அவிழ்ந்த தாமரை நள்ளிரும் பொய்கையும் தீயும் ஓரற்றே. எளிய பொருள் விளக்கம். கணவர் பூதப்பாண்டியன் இறந்து எரியும் சிதைக்கு அருகில் சென்ற பெருங்கோப்பெண்டு தானும் தீயில் விழுந்து உயிர் துறக்க முயல்கிறாள். சான்றோர்கள் தடுக்கின்றனர். அவள் சினத்துடன் கூறுகிறாள், பல சான்றோர்களே, செல்லு என்று சொல்லாமல் ஒழி விலகு என்று தடுக்கும் பொல்லாத சூழ்ச்சி கொண்டவர்களே, நான் அணில் போல் கொடிய காய்களை வெட்டி நேத்தீண்டாத விளர்களைப் போல பிண்டம் பிழிந்து எள் சாந்து புளி சேர்த்துச் சமைத்த உணவை உண்ணும் வாழ்க்கையை வாழும் பெண்கள் அல்லேன். கருங்கோட்டு ஈமத்தில் சிதையில் தீயில் விழுவது உங்களுக்கு அரிதாக இருக்கலாம். ஆனால் எனக்கு என் பெருந்தோள் கணவன் இறந்துவிட்டான் என்றால் பூத்த தாமரை மலர்ந்த பெரிய பொய்கையும் குளமும் தீயும் ஒன்றே. அதாவது கணவனின்றி வாழ்வது எனக்கு தீயில் விழுவது போலத்தான், வேறுபாடில்லை. இது காதல், வீரம், உடன்கட்டை ஏறுதல் மரபை வெளிப்படுத்தும் மிக உணர்ச்சிமிக்க பாடல். இவைதான் பூதப்பாண்டியன் தொடர்பான முக்கிய பாடல்கள். பூதப்பாண்டியன், ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியன் மற்றும் நெடுஞ்செழியன், பொதுவாக ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அல்லது தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் ஆகியோரின் பாடல்களை ஒப்பிடுவோம். இருவரும் சங்க கால பாண்டிய மன்னர்கள். இருவரும் புலவர்களாக தாமே பாடியவர்கள் இருந்தனர். அடிப்படை ஒப்பீடு. அம்சம். பூதப்பாண்டியன் ஒல்லையூர் தந்த, நெடுஞ்செழியன் ஆரியப்படை கடந்த தலையாலங்கானம் செருவென்ற. பாடல்கள் எண்ணிக்கை 2 பாடல்கள், அகநானூறு 25, புறநானூறு 71. 1 பாடல், புறநானூறு 183, ஆனால் அவரை பாடிய பாடல்கள் 10 கூட்டல் புறநானூறு 26, 72, 79 போன்றவை. திணை: துறை: அகம். பிரிவு: துயர் கூட்டல் புறம் வஞ்சினம் வீர உறுதி. பொதுவியல் கூட்டல் பொருண்மொழி காஞ்சி. அறிவுரை: கல்வி சிறப்பு. முக்கிய தீம்: வீரம், வஞ்சினம், சத்திய உறுதி, பிரிவு துயர், போர் உறுதி. கல்வியின் சிறப்பு: பணிவு, அறிவு மேன்மை, ஆசிரியர் மதிப்பு. பாடல் தன்மை: தனிப்பட்ட உணர்ச்சி கூட்டல் வீர உணர்வு எமோஷனல் மற்றும் ஹரோயிக். அறிவுரை கூட்டல் தத்துவம் டிடாக்டிக் மற்றும் பிலசாபிக்கல். புகழ் காரணம்: ஒல்லையூர் வெற்றி, உடன்கட்டை ஏறிய மனைவி பெருங்கோப்பெண்டு. ஆரிய படையை வென்றது, தலையாலங்கான போர் வெற்றி. கல்வி பாடல். உணர்ச்சி வகை: உணர்ச்சி மிகுந்த, காதல், வீரம், துயர். அறிவு சார்ந்த, அமைதியான, போதனை நிறைந்த. பூதப்பாண்டியன் பாடல்கள் சுருக்கம். மீண்டும் நினைவூட்டல். புறநானூறு 71, வஞ்சினம், சத்திய உறுதி, பகைவர்களை தோற்கடிக்காவிட்டால் சுடுகாட்டில் பிறப்பேன் என்ற வீர உறுதி. அகநானூறு 25, பாலை நிலப்பிரிவு துயர் தலைவன் பிரிவு. நெடுஞ்செழியன் பாடல் புறநானூறு 183, முழு உரை கூட்டல் எளிய பொருள். முழு உரை: உற்றுழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றைநிலை முனியாது கற்றல் நன்றே. கற்றவர்க்கு அல்லது இல்லை யோர்ந்து நட்டு நன்னார் நாணுவர் மட்டற்று மாண்புடைமை யுடையர் ஆகி அட்டில் புலால் மறுத்து அமிழ்தம் உண்டு. பட்டம் கவினிய பல் கதிர் விளக்கம். பொலஞ்சை தாரோடு பொலிந்து நிற்ப அரசரோடு அமர்ந்து கூடி இரவலர்க்கு ஈயும் இனியோர் ஆகி நல்லோர் ஆகி நல்குவர் ஆதலின் கல்லாதோர்க்கு எழுந்தனர் ஆகி நல்லோர் ஆகி நல்குவர் ஆதலின் கல்லாதோர்க்கு எழுந்தனர் ஆகி. முழு பாடல் சற்று நீளமானது. முக்கிய பகுதி மேலே. எளிய பொருள் விளக்கம் ஸ்டெப் பை ஸ்டெப். உதவி தேவைப்படும் போது உதவி செய்தும் பொருள் கொடுத்தும் எதிர்காலத்தில் குறை சொல்லாமல் கல்வி கற்பது நன்று. கல்வி கற்றவர்களுக்கு மட்டுமே உண்மையான நண்பர்கள், பணிவு, மரியாதை கிடைக்கும். கல்வி கற்றவர் மிக உயர்ந்த குணங்கள் கொண்டவராகி அரசர்களுடன் சேர்ந்து இருந்து ஏழைகளுக்கு உதவி செய்பவராக ஆவார். கல்லாதவர் இழிந்தவர், கல்வி இல்லாதவர் தாழ்ந்த நிலை அடைவார். கல்வி சமன் மரியாதை, நட்பு, கொடை, உயர்வு ஆகியவற்றின் அடிப்படை. இது திருக்குறள் போன்ற அறிவுரை நிறைந்த பாடல்.
திருவள்ளுவரின் கற்கை நன்றே கற்கை நன்றே என்ற கருத்துக்கு முன்னோடியாக கருதப்படுகிறது. ஒப்பீட்டு முடிவு. பூதப்பாண்டியன் பாடல்கள் வலதுபுறம் நோக்கிய அம்பு வீரம் கூட்டல் உணர்ச்சி சார்ந்தவை. போர், உறுதி, காதல், துயர், தனிப்பட்ட வாழ்க்கை, மனைவியின் உடன்கட்டை ஆகியவை மையம். நெடுஞ்செழியன் பாடல் வலதுபுறம் நோக்கிய அம்பு அறிவு கூட்டல் போதனை சார்ந்தது. கல்வி, பணிவு, சமூக மதிப்பு ஆகியவை மையம். வீரத்தை விட அறிவு மேம்பாட்டை வலியுறுத்துகிறார். பொதுவானது. இருவரும் பாண்டிய மன்னர்கள், இருவரும் புலமை கொண்டவர்கள், சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றவர்கள். வேறுபாடு. பூதப்பாண்டியன் உணர்ச்சி வீரன், எமோஷனல் வாரியர் போயட். நெடுஞ்செழியன் அறிவு வீரன், பிலசாபிக்கல் எஜுகேட்டர் கிங். நெடுஞ்செழியனின் பாடல் சங்க காலத்தில் கல்வியின் மதிப்பை மிக உயர்வாக காட்டுவதால் இன்றும் பெரிதும் பேசப்படுகிறது. பூதப்பாண்டியன் ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியன் உடன் சேர மன்னர்களின் பாடல்களை ஒப்பிடுவோம். சங்க இலக்கியத்தில் புறநானூறு, அகநானூறு, பதிற்றுப்பத்து போன்றவை சேர மன்னர்களும் புலவர்களாக தாமே பாடியவர்களாக இடம்பெற்றுள்ளனர். சேரர்களில் பல மன்னர்கள் தாமே பாடிய பாடல்கள் உள்ளன. ஆனால் பூதப்பாண்டியனைப் போல வீர உறுதி அல்லது உணர்ச்சி மிகுந்த தனிப்பட்ட பாடல்கள் குறைவு. சேரர்களின் பாடல்கள் பெரும்பாலும் போர், வீரம், கொடை, அரசியல் சார்ந்தவை. அடிப்படை ஒப்பீடு. அம்சம். பூதப்பாண்டியன் பாண்டியன். சேர மன்னர்கள் புலவர் மன்னர்கள். பாடல்கள் எண்ணிக்கை 2. புறநானூறு 71, அகநானூறு 25. பலர் இ. கா. பெருங்கடுங்கோ. பல பாடல்கள். கணைக்கால் இரும்பொறை புறநானூறு 74, மாக்கோதை புறநானூறு 245. முக்கிய தீம். வீர வஞ்சினம், சத்திய உறுதி, பிரிவு, துயர், காதல் உணர்ச்சி. வீரம், கொடை, போர், வெற்றி, பெருஞ்சோறு அளித்தல், பகைவரை வெல்லுதல். திணை, துறை. அகம், பாலை, பிரிவு, கூட்டல், புறம், வஞ்சின, காஞ்சி. பெரும்பாலும் புறம், போர், கொடை, அரசியல். உணர்ச்சி வகை. தனிப்பட்ட உணர்ச்சி மிகுந்த, எமோஷனல், ஹரோயிக். வீரம் கூட்டல் கொடை சார்ந்த, ஹரோயிக், ஜெனரஸ், பப்ளிக் பிரேஸ். புகழ் காரணம். ஒல்லையூர் வெற்றி, மனைவி உடன்கட்டை ஏறுதல். பெருஞ்சோறு அளித்தல், உதியன் சேரலாதன், வடநாடு வெற்றி, செங்குட்டுவன் போன்றோர். பாடல் தன்மை. தனி உறுதி கூட்டல் துயர், பர்சனல் வா மற்றும் சாரோ. பெருமை கூட்டல் கொடை, பானஜெரக், பப்ளிக் க்ளோரி. சேர மன்னர்களில் புலவர் மன்னர்களின் முக்கிய உதாரணங்கள். சேரமான் பாலை பாடிய பெருங்கடுங்கோ வலதுபுறம் நோக்கிய அம்பு புறநானூறு 11, 282 போன்ற பாடல்கள். வீரம் கூட்டல் கொடை, புகழ். சேரமான் கணைக்கால் இரும்பொறை வலதுபுறம் நோக்கிய அம்பு புறநானூறு 74, போரில் வீரம் காட்டியவர். பாடல் வீர உணர்வு நிறைந்தது. சேரமான் கோட்டம்பலத்து துஞ்சிய மாக்கோதை வலதுபுறம் நோக்கிய அம்பு புறநானூறு 245, இறப்பு சம்பவம் தொடர்பான பாடல். உதியன் சேரலாதன் வலதுபுறம் நோக்கிய அம்பு பெருஞ்சோற்றுதியன் குருச்சேத்திர போரில் உணவளித்தவர். புறநானூறு 2, 367 போன்றவை. செங்குட்டுவன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் வலதுபுறம் நோக்கிய அம்பு பதிற்றுப்பத்து கூட்டல் சிலப்பதிகாரம் தொடர்பு. ஆனால் தாமே பாடிய பாடல்கள் குறைவு. பூதப்பாண்டியன் vs சேர மன்னர்கள். முக்கிய வேறுபாடுகள். பூதப்பாண்டியன் பாடல்கள் வலதுபுறம் நோக்கிய அம்பு தனிப்பட்ட உணர்ச்சி மிகுந்தவை. புறநானூறு 71, போரில் தோல்வியுற்றால் சுடுகாட்டில் பிறப்பேன் என்ற வஞ்சினம், பர்சனல் வாவ். அகநானூறு 25, பிரிவு, துயர், லவ் செப்பரேஷன் என் பாலை. வலதுபுறம் நோக்கிய அம்பு உணர்ச்சி கூட்டல் தனி வீரம். சேர மன்னர்கள் பாடல்கள் வலதுபுறம் நோக்கிய அம்பு பொது வீரம் கூட்டல் கொடை சார்ந்தவை. பெருஞ்சோறு, போர், வெற்றி, பரிசு அளித்தல் போன்ற புகழ்ச்சி, பப்ளிக் பிரேஸ். இ. கா. பெருங்கடுங்கோ பாடல்கள் கொடை கூட்டல் வீரம் புகழும். வலதுபுறம் நோக்கிய அம்பு பதிற்றுப்பத்து போன்ற நூல்கள் முழுவதும் சேர மன்னர்களை புகழ்வதற்காகவே உள்ளன. 10 மன்னர்களுக்கு 10 பெருக்கல் 10 பாடல்கள். ஒட்டுமொத்த ஒப்பீடு. பொதுவானது. இருவரும் சங்க கால மூவேந்தர்களில் சேர, சோழ, பாண்டிய ஒரு பகுதி. வீரம், கொடை, புலமை ஆகியவை இரு தரப்பிலும் உண்டு. வேறுபாடு. பூதப்பாண்டியன் வலதுபுறம் நோக்கிய அம்பு உணர்ச்சி கூட்டல் தனிப்பட்ட வஞ்சினம், எமோஷனல் கூட்டல் பர்சனல் ஹெரோயிசம். சேர மன்னர்கள் வலதுபுறம் நோக்கிய அம்பு பொது புகழ்ச்சி கூட்டல் கொடை வீரம், பப்ளிக் பானஜெரக் கூட்டல் ஜெனரோசிட்டி. சேரர்களுக்கு பதிற்றுப்பத்து என்ற தனி நூல் உண்டு, ஷேரா, ஃபோக்கஸ்ட். ஆனால் பாண்டியர்களுக்கு அப்படி இல்லை.
சேர மன்னர்களின் பாடல்கள் பெரும்பாலும் வெளிப்புற புகழ் சார்ந்தவை. பூதப்பாண்டியனின் பாடல்கள் உள்ளார்ந்த உணர்ச்சி கொண்டவை.